ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்தாச்சுங்க. அதோடய சேர்த்து இப்போது தீபாவளிக்காக ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நேற்றும் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேங்க. இப்போது அந்த வீடியோவோட கண்டினியூஸாக பார்த்தீங்களா, இப்போ மறுபடியும் மற்ற கடைகள்லையும் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செயின், தாலிக்குடியிலேருந்தே உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணில் தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக வேஸ்டேஜில் 25%லேருந்து 40% வரைக்கும் வேஸ்டேஜ்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது குறைஞ்சது 25%லேருந்து அதிகபட்சமாக 40% வரைக்கும் வேஸ்டேஜில் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது ஆன்டிக் நகைகளுக்கெல்லாம் வந்து ஃப்ளாட் 30% வந்து வேஸ்டேஜில் தள்ளுபடியாகவும், டெம்பிள் கலெக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 25% வேஸ்டேஜில் தள்ளுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் கோல்டாக இருந்ததுன்னா மினிமம் 25%லேருந்து மேக்ஸிமம் 40% வரைக்கும் வேஸ்டேஜில் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கல்யாணோடைய ஆஃபருங்க, தீபாவளி ஆஃபராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணில் நான் நேற்றே சொல்லியிருந்தபடி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக ஃப்ரீ புக்கிங்கும் போயிட்டுருக்குங்க. நகை ரேட்டு அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஆஃபர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஆஃபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களில் ஆஃபர் இருக்கான்னு சொல்லி நேற்று நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ மங்களன் மங்களில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆஃபர் போட்டிருக்காங்க தீபாவளிக்காக. ஸோ இது தீபாவளி வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பவுனுக்கு, அதாவது ஒரு சவரன் 8 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 125 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மங்களன் மங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய மங்களன் மங்கள் மற்றும் சேலத்தில் இருக்கக்கூடிய மங்கள் 2 கடையிலுமே வந்து இந்த ஆஃபர் வந்து பொருந்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கல்யாண்லேயும் மங்களன் மங்கள்லையும் தீபாவளி ஆஃபர் போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுக்காஸில் வந்து செயின் மேலே போட்டிருக்காங்க. அந்த செயின் பார்த்தீங்கன்னா பிளைன் செயின் மட்டும் கிடையாதுங்க, டிசைன் செயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் செயின்ஸ், ஷார்ட் செயின், முகப்பு தாலி செயின், முகப்பு இல்லாத பிளைன் தாலி செயின் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் போட்டிருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃப்ளாட் 4.99%, அதாவது கிட்டத்தட்ட 5%லேயே வந்து உங்களுக்கு செயின் வாங்கிக்கலாம். இது வந்து ஜாய் ஆலுக்காஸில் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. அதுவும் அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ வந்து முகப்பு தாலி செயினுக்கு கூட ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தால் ஏதாவது நீங்கள் வந்து வாங்கணும்னு ஐடியா இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தால் ஷோரூம் இருந்துன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருந்ததுன்னா இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவும் அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மகால்லையும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது வளையலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜெயாலுக்காஸில் பார்த்தீங்கன்னா செயினுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, செயின் மேலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் போத்தீஸில் பார்த்தீங்கன்னா வளையல் மேலான்னு போட்டு உங்களுக்கு அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் வளையலுக்கு வந்து 6.99%லேருந்து 9.99% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வளையல் மேலே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஏன்னா வந்து முன்னாடியே போட்டாங்க, 1 வீக்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபர். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது நாளைக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபரில் வளையல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போத்தீஸில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. அதே போல் செயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாய் ஆலுக்காஸில் பாருங்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஆலுக்காஸில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இன்ன வரைக்கும் வந்து தீபாவளிக்கு எதுவும் ஆஃபர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜோஸ் ஆலுக்காஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னு சொல்கிறேங்க. இதே போல் வேறு ஏதாவது கடையிலையும் தீபாவளிக்காக ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கல்யாண்லேயும் ஆஃபர் இருக்குது, ஜாய் ஆலுக்காஸில் ஆஃபரில் இருக்குது, மங்களன் மங்கள்லேயும் ஆஃபர் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா போத்திய ஸ்வர்ண மகால்லையும் வளையல் மேலே போட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய DAR ஜுவல்லரிலையும் பார்த்தீங்கன்னா எந்த நகை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 50% ஆஃபர். ஆன்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை பிளைன் கோல்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அதாவது ஸ்டோன் வச்ச ஒர்க் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய DAR ஜுவல்லரியில் 50% ஆஃபர், ஃப்ளாட் 50%ங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15% இருக்கக்கூடிய ஒரு நகை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு 7.5% வேஸ்டேஜ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளாட், அதாவது ஃப்ளாட் 50% போட்டிருக்காங்க. எந்த நகை எடுத்து முன்னாடி என்ன வேஸ்டேஜ் இருந்ததோ அதில் பாதி. இப்போ ஆன்டிக்கு நீங்கள் 18% எடுத்திருந்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தீங்கன்னா அது இப்போ வந்து 9%லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கோல்டு ரேட்டு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாராவது நகை வாங்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ இயருக்கு வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குங்க. அந்த 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணி மந்த்லி ஒரு 2500 ரூபாய் நீங்கள்
எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நியூ இயர் அன்றைக்கி ஒரு கோல்டு காயினாவது நம்ம வாங்கிடலாம் 1 கிராமில். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து நிறையா மணி எப்படியெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியா கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே அதாவது 1 ரூபி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 3 ருபீஸ் சேலஞ்ச் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 3 ருபீஸ், 2வது நாள் பார்த்திங்கன்னா 6 ருபீஸ், 3வது நாள் 9 ருபீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1500 எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உண்டியல் சேமிப்பு இல்லை எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பைசா இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி அது மூலமாக கூட பணத்தை சேவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மந்த்லி 2500 எடுத்து வச்சு நியூ இயருக்கு ஒரு காயின். ஸோ நீங்களும் சேவ் பண்ணி நியூ இயர் அன்னைக்கு ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்